மீடியா கேங்ஸ்டர் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போது விஷ்ணு விஷால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பேசும் மனிதனாக இருக்கிறார். அவரை பற்றி பேசும் மனிதனாகவும் இருக்கிறார். இதுதான் முக்கியமானது. நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், விஷ்ணு விஷால் பேசும் மனிதனாக இருக்கிறார். அவரை பற்றி பேசும் மனிதனாகவும் இருக்கிறார். என்ன பேசுகிறாரு விஷ்ணு விஷால் எல்லாருமே கவனிக்கிறாங்க. என்னென்னா, சமீபத்தில் அவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன ஒரே ஒரு லைன் தான் சொன்னாருங்க, அது மிகப்பெரிய காட்டு தீயாயிடுச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, தலைவருக்கே இந்த நிலைமை, விஜய்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு அப்படின்னு பேசினார். அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னு கேட்டால், ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு லைனில் சொன்னால், மீடியா வன்மம். அடிப்படை காரணம் மீடியா வன்மம். மீடியாவில் நெகட்டிவ் ப்ரொமோஷன்ன்றது நீண்ட காலமாக நடந்துட்டு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பண்ணக்கூடியது ரூட்ன்ற அந்த அமைப்பு பண்ணது. ரூட் மாபியான்னு சொல்கிறாங்க. பரவலாக இப்போ ரூட் மாபியான்றது தான் பேர் வந்திருக்கு. அப்போது குறிப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கே ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணும்போது அவர் தானாக முன் நான் விஜய்கிட்ட நான் ஃபோனில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு இங்கே மீடியா வன்மம் இருக்குன்னு பாருங்கள். நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றது விஷ்ணு விஷால் போல்டாக சொல்லியிருந்தார். இது வரைக்கும் விஷால் கூட அதை சொன்னதில்லை, விஷ்ணு விஷால் சொல்லியிருக்கிறார். அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா விஷாலுடைய அந்த சினிமா ஸ்டேட்டஸ் வேறு, விஷ்ணு விஷாலுடைய ஸ்டேட்டஸ் வேறு. இவர் 10ல் ஒன்றா கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி 10ல் 5வது இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லலாம் விஷ்ணு விஷால். நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், விஷால்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடிகர் சங்க தலைவர் எல்லாம் இருக்காருன்னு கூட எதையும் போல்டாக சொல்லவே இல்லை. இது போன்ற மீடியா வன்மங்கள், இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொமோஷன்லாம் யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நடிகர்களுக்கு அதை பேச வேண்டியவர் விஷால். ஆனால் விஷால் பேசலை, விஷ்ணு விஷால் பேசியிருக்காரு. இப்போ விஷ்ணு விஷால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு போல்டான ஒரு மனிதர், தைரியமாக பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் புகழ்ந்து தள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த ரூட் மாபியாவுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் விஷ்ணு விஷாலை வாயார புகழ்ந்து பேசுகிறாங்க. பல வீடியோக்களை நமக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அதை மீண்டும் கூட இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இது மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஆனால் நம்ம படம் காலி ஆயிடுமே. சில பேர் நீங்கள் நினைக்கலாம், என்னென்னு அவருக்கு என்னங்க அவருக்கு படத்தை நடிச்சிட்டார், சம்பளம் வாங்கிட்டார், அவருக்கு என்ன நஷ்டமானு கேட்பீங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணியிருந்தால் பண்ணுறாங்க, பண்ணாமலாம் இல்லை, நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பண்ணாலும் அதில் பாதிப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு விஷால் தான் காரணம். அவர் ஒரு கோ ப்ரொடியூசர். அதாவது ஐஸ்வரி கணேஷ் இந்த கட்டா குஸ்தி 2க்கு தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் மட்டுமே இல்லை, கோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால். அப்போது நெகட்டிவ் ப்ரொமோட்லாம் பண்ணால் என்னங்க ஆகும்? பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் படத்தை காலி பண்ண முடியல. அது காரணம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாகவே படம் தரமான படம். அதில் ஒன்றும் எதுவுமே ஒரு ஆபாசமான காட்சிகள் எதுவுமே இல்லை. எல்லாமே நகைச்சுவை கலந்த, ஒரு ஆக்ஷன் கலந்த, ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு கலவையாக தான் பார்க்குறோம். குறிப்பிட்டு நம்ம இப்போ அந்த படத்தை நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணால் கூட அதை நீங்கள் எதையும் மென்ஷன் பண்ண முடியாது. படத்தை பண்ண முடியாது. விஷ்ணு விஷாலை பண்ணலாம், அது என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் படத்தை பண்ணவே முடியாது. விஷ்ணு விஷாலை பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவர் ஃபேமஸ் தான் ஆகிறாரு. அதனால் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த விஷ்ணு விஷால் இது இனி விஷ்ணு விஷாலுக்கு சுக்கிரதிசை ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன். சொல்லுவாங்களே சுக்கிரதிசைன்னு சொல்லுவாங்கள்ல, அது விஷ்ணு விஷாலுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி முக்கியமான ஒரு நடிகராக இன்றைக்கி இருக்கிறார். எப்படி இந்த முதல் வரிசையில் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வரிசையில் இன்றைக்கி விஷ்ணு விஷால் பேசப்படுகிறார். அந்த படமும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா பல படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டா குஸ்தி 2 தான் சக்ஸஸ்ஃபுல்லான படம்ன்றது பொதுமக்கள் பார்வையில், ரசிகர் பார்வையில் இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்கும்போது இன்னொரு நேர்காணலில் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நான் சொன்ன கருத்துலேருந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன்றதை, நான் உறுதியாக இருப்பேன்றதை சொல்கிறாரு. அதில் என்ன பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொன்னேன்.
விஜய் கிட்ட பேசிட்டேன்ற ஒரு வார்த்தை சொன்னார், அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து ரஜினி சார் தலைவர்னு சொல்கிறாரு, இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்னு சொல்கிறாருன்னு கிடையாது. தலைவர்னு சொல்கிறது ரஜினிகாந்தோட சொல்கிறாரு. ஆனால் ரஜினிகாந்த் தலைவர் வந்து என்ன சொன்னார் வார்த்தை, விஜய்ன்றது தான் பேரை தான் சொல்லியிருக்காரு. அதனால் தலைவர் வந்து விஜய் கிட்ட பேசிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விளக்கம் கொடுத்தாரு, கரெக்டான விளக்கம். அது ரொம்ப சரியான விளக்கம்னா விஜய் கிட்ட பேசிட்டேன்னு தான் சொல்கிறாரு. சிஎம் கிட்ட பேசிட்டு சொன்னால் அதை சொல்லியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. சரியான விளக்கம் வந்து விஷால் தரப்பில் கொடுத்த அந்த விளக்கம். அதுக்கு பிறகு இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த படம் சக்ஸஸ் ஆனதுனால, இந்த கட்டா குஸ்தி வந்து சக்ஸஸ் 100% சக்ஸஸ்ன்றதுனால அந்த வெளி மாநில வந்து மாவட்டங்களுக்கெல்லாம் மாவட்டம் தூரம் போய் இப்போ மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சேலம் இது மாதிரி சுற்றுப்பயணம் செய்துட்டு ஒரு நேர்காணலில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மீடியா வன்மம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அது உள்ளபடியே வந்து நியாயமானது தானே. சமூக வலைதளத்தில் வந்து ஒருத்தர் இயற்கையாக வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் செலக்டிவாக வந்து குறி வச்சு அடிக்கிறதுன்னு ஒன்று பாருங்க, அதில் பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்னன்றது. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் குறித்து நான் வந்து பல கருத்துக்கள் சொல்லும்போது அது அவங்க நெகட்டிவ் கருத்தாக அதை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்னை வந்து சொல்லவே முடியாது, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏன் 2 தலைமுறையை தோண்டிலாம் திட்டிருக்கு. அதுவும் எந்த வேறு பப்ளிக்காக என்னுடைய நம்பரை வந்து எல்லாருக்கும் பரவலாக அந்த ஷூட்டுக்கு போகிற இடத்துலாம் தெரியும் என் நம்பர். அந்த நம்பரை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஷேர் பண்ணி அந்த நம்பர் மூலமாக வாட்ஸ்அப்பில் வந்து கெட்ட வார்த்தைகளை அனுப்பி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகிறோம். அதை இல்லைன்னா நம்ம பேச முடியாது மீடியாவில் வந்து. இல்லை சண்டை போனோம்னா தினம் ஒருத்தட்ட சண்டை போட்டு வரலாம் ஃபோனை போட்டு. ஸோ அதில் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து விஷால் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. என்னென்னா இந்த மீடியா வன்மம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த தொழிலாக செய்ய விடுங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திட்டமிட்டு நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு வஞ்சம். அதை வந்து ரூட் மாஃபியா பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்குமே தெரியும், இதை யார் பண்ணுறாங்கன்னு தெரியும். பெரிய பெரிய ஜாம்பவான்களே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து நடுக்கிறாங்க. ஏன்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து அச்சத்தோடு அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை வந்து துணிச்சலாக ஒரு பெரிய ஸ்டார்கள், நட்சத்திரங்கள்லாம் அமைதியாக இருக்கும்போது அதை வந்து எடுத்து குறிப்பிட்டு பேசுகிறா இருப்பாருங்க. அதை முதல் பேச்சாக இருக்கட்டும், 2வது அதுக்கு விளக்கமாக இருக்கட்டும், 3வதாக இப்போ வந்து அந்த படமே சக்ஸஸ் ஆன பிறகு வந்து அவர் பேசுகிறதா இருக்கட்டும், மிக தெளிவான தமிழில் எளிதாக புரியும்படி மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த வகையில் வந்து விஷால் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதராக இருக்கிறாரு. நல்ல மனிதராகவும் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கார் மக்கள்கிட்ட. ஒரு அநீதியை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கும்போது தான் அந்த மனிதர் வந்து மக்கள்கிட்ட அறியப்படுறாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10ஓட 11 கும்பலோடு போயிருந்தால் அவ்வளோதான். எதுக்காக நான் சொல்கிறேன், நடிகர் சங்கம் கூட அதில் இருக்கிறவங்க வந்து இது வரைக்கும் யாரும் வந்து பேசவே இல்லை. விஷால் பேசுகிறத ஏன் விஷால் பேசலைன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பேசவே இல்லை. அதாவது ரூட் மாஃபியாவால் கடுமையாக பாதிக்கப்படுற நபர்கள் கூட துணிச்சலாக வந்து பேச தயங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ரூட் மாஃபியாவில் வந்து பாதிக்கப்படவே இல்லை. முதல்ல பாதிக்கப்பட்டது ரஜினிகாந்த். ஆனால் அதை வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறது கேட்டால், அது துணிச்சலாக ஒருத்தர் வந்து சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அது சொல்லும்போது அவர் பாதிக்கப்படுறார். விஷால் வந்து பாதிக்கப்படல, சொன்ன பிறகு பாதிக்கப்பட்டார். ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து வரிசையாக வந்து சகட்டு மணிக்கு அவர் வந்து வன்மமாக பேசுனதெல்லாம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டு இப்போ மீண்டும் சொன்னார், என்னுடைய கருத்தில் எனக்கு தான் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நான் சொன்ன கருத்துலேருந்து நான் விட்ரா பண்ண மாட்டேன்னு சொன்னார். நான் சொன்னது தான், அதை நான் திரும்ப பெற மாட்டேன்னார். இன்றைக்கி வரைக்கும் உறுதியாக நிற்கிறாரு. இன்றைக்கி படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் சரி, நாளைக்கு தோல்வி அடைஞ்சிருந்தால் கூட அவர் வந்து விட்ரா பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த சந்தோஷத்தில் சொல்லும் போது அப்போ மீண்டும் ஒரு நேர்காணல் என்ன சொல்கிறாருன்னா, வன்மம் இருக்கக்கூடாது, மீடியா வன்மம் எனக்கு பிடிக்கலன்றதை திட்டமிட்டு அவர் வந்து உறுதியாக சொல்கிறார். அந்த வகையில் வந்து விஷாலை பாராட்டினா படம் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்களும் பார்க்கலாம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். படம் அவ்வளோ வந்து என்ன சொல்ற நகைச்சுவையாக இருக்குது. கடைசி காட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. வந்து யோகி பாபுலாம் வந்து கடைசி அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த முறை வந்து விஷால் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணாமல் காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் காமெடியாக அவர் பண்ணலை. ஆனாலும் வந்து பார்த்தா அந்த காட்சிகள் வந்து நமக்கு காமெடி ஆகிடுது. அப்படி தான் அவருடைய அந்த கேரக்டர் பொருந்திருக்கு. அவர் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து சில பேர் இந்த காமெடி பண்ணுறோன்னு சொல்லி கிறுக்குத்தனம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. இயல்பாக நடிக்கிறாரு, அதுக்கு வந்து நமக்கு காமெடியாக ஆகிடுது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் படம் நல்லா இருக்குது, நல்லா திருப்தியாக இருக்குது. படம் பார்க்கும்போது எந்த வருமானம் வந்து ஒரு ஆபாச காட்சி இல்லை. குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். பெண்கள் உரிமையை வந்து இந்த படம் பேசுது. இதுதான் ரொம்ப ரொம்ப
பெண்கள் உரிமையை. அதுவும் குறிப்பாக ஒரு காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கவுன்சிலர்லாம் ஜெயிச்சுறாங்கல்ல பஞ்சாயத்து போர்டில், அவங்க பெண்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஆண்கள், அதாவது குடும்பத்தில் கணவன் தான் வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை இந்த படத்தில் உடச்சிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு காட்சியின் மூலமாக நீங்கள் போய் படம் பார்க்கும்போது தெரியும், இந்த பெண் கவுன்சிலர்கள்லாம் ஆண்கள்கிட்ட வந்து, அதாவது கணவன்கள்கிட்ட எப்படி வந்து ஒரு அடிமை வாழ்க்கை இருக்குது, ஆனால் அவங்க எப்படியெல்லாம் திறமையானவங்களாக இருக்கிறாங்கன்றதை இந்த படத்தில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி. ஸோ அதனால் இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய ஒரு காட்சி அது இருக்குது. அதே மாதிரி பெண்கள் உரிமையை வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிற மாதிரி இந்த படம் எடுத்துருக்கிறாங்க. அதனால் வந்து விமன் ஆடியன்ஸ் வந்து நிறைய, அதில் விஷ்ணு விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே இந்த ஸ்டேட்டஸோட இன்றைக்கி இந்த ஸ்டேட்டஸே வேறு. ஏன்னா ரசிகர்கள் மட்டுமே இருந்திருக்கும், ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற அடிப்படையில். இந்த படத்தில் வந்து ரசிகைகளும் அவருக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.